மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாங்க கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் சிபிச்சந்தர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும். வெயில் தான் ரொம்ப உக்கிரமாக இருக்குது, பாதுகாப்பாக இருங்க. அவ்வப்போது தண்ணீர் குடியுங்கள். மருத்துவர்கள் ஆலோசனை அதுதான். குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். திருநெல்வேலியில் நடந்த ஒரு படுகொலை இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. காவல்துறையின் உதவி ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்றவர், அதற்கும் மேலாக மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் மெய்காப்பாளர்களில் அந்த படைப்பிரிவில் அதிகாரியாக பணியாற்றியவர். ஜாகிர் ஹுசேன் பிஜிலி என்பது அவருடைய பெயர். அவர் ஓய்வு பெற்றதற்கு பின் திருநெல்வேலியில் அவருடைய கிராமத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான 36 சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை மீட்டு வக்பு வாரியத்தில் சேர்த்துவதற்காக அவர் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்திருக்கிறார். ஏதோ அவர் அந்த போராட்டம் அவருக்கானதோ அவருடைய குடும்பத்திற்கானதோ அல்ல. தன்னுடைய பணிக்காலத்தில் மிகவும் நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள். அவர் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் அவரை பற்றி விசாரித்த போது மிக நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை மையமாக வைத்து அவர்களோடு இருந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தவர் என்ற பெரும் நற்பெயரை அவர் பெற்றிருக்கிறார். அந்த 36 சென்ட் நிலத்திற்காக வக்பு வாரிய சொத்துக்கள், அது மக்களுடைய சொத்துக்கள், இஸ்லாம் மக்களுடைய சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்க வேண்டும் என்ற பொது போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை இந்த நோன்பு காலங்களில் தீவிரமாக நோன்பு கடைபிடிப்பவர், நோன்பு இருந்து ஏக இறைவனை போய் வழிபட்டு விட்டு கால்நடையாக தன் வீட்டிற்கு நடந்து போய் கொண்டிருக்கும் போது 3 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து பட்ட பகலில் அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. அவரின் முகத்தை கோரமாக கூறு போட்டிருக்கிறது. ஒரு முன்னாள் காவல் ஆய்வாளர், பொது சேவகர், மக்களுக்காக பணியாற்றும் நபர், இறை நம்பிக்கை உள்ளவர், எந்த விதத்திலும் ஒரு டிராபேக் என்று சொல்லுவோமே, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அவருடைய வாழ்க்கை இல்லை என்கிற அளவுக்கு ஒரு நேர்மையான உதவி ஆய்வாளரை ஒரு மர்ம கும்பல் ஒன்று வெட்டி சாய்த்திருக்கிறது என்பது கேட்பதற்கே பதற்றமாக இருக்கிற ஒரு கோர நிகழ்வு. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டமே பதட்டமான சூழ்நிலையில் அங்கே இருக்கிறது. அவருடைய குடும்பத்தார் அந்த படுகொலைக்கு நீதி கேட்கிறார்கள். அவர்களின் குடும்பத்தார் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே இந்த படுகொலைக்கு நீதி கேட்கிறது. அவருடைய மரணத்திற்கு பின்னால் இயங்கக்கூடிய சக்திகள் எது? அது மதவாத சக்திகளா, சாதியவாத சக்திகளா, அல்லது ஆளும் அரசின் துணையோடு ஆளும் அரசின் பின்புலமாக வைத்திருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இதை செய்தார்களா என்ற பல்வேறு கேள்விகள் அங்கே எழுந்த நிலையில் இருக்கிறது. ஒரு சாரார் அங்கிருக்கிற அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் ஆக்கிரமிப்பாளர்கள் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் இது சாதிய பின்புலத்திலிருந்து செய்யப்பட்டது, இன்னொரு சாரார் மத பின்புலத்திலிருந்து செய்யப்பட்டது என்று பல்வேறு கோணங்கள் அந்த படுகொலையை பார்க்க முடிகிறது. எந்த கோணங்களில் பார்த்தாலும் அந்த வக்பு வாரிய சொத்துக்களை மீட்பதற்காக போராடி இருக்கிறார் என்றால் அந்த நிலத்திற்கு சொந்தமானவர்கள் அல்லது ஆக்கிரமிப்பாளர்கள் யார்? அவர்கள்தான் இந்த கொலையை செய்வதற்கான முதல் காரணிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
காவல்துறை இதை மிக தீவிரமான முறையில் விசாரிக்க வேண்டும். அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த குற்றத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதேபோல் இது இன்னொரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்த சிறுபான்மையினரின் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியும் சிறுபான்மையினரையும் எதிர் துருவங்களில் நிறுத்துவதற்கான படுகொலையா என்கிற நோக்கிலும் விசாரணை அவசியமாகிறது. ஆக இந்த படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை, ஜீரணிக்க முடியாத ஒரு படுகொலை, நெஞ்சை பதற வைக்கிற ஒரு படுகொலை. ஆகவே அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த ஜாகிர் ஹுசேன் பிஜிலி படுகொலையில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், அவர்கள் எந்த செல்வாக்கு மிக்கவர்கள் இருந்தாலும், பணம் படைத்தவராக இருந்தாலும், அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் மேல் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் அவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை அரசிற்கு நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். ஒன்று, ஏன் இப்போது நாம் இதை நினைவுபடுத்துகிறோம் என்றால், இந்த மாதிரி படுகொலைகளை நாம் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது, அனுமதிக்க கூடாது, அவர்களை ஆதரிக்க கூடாது. ஆனால் ஆதரித்த ஒரு நிகழ்வு கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்கிறது. எப்படி நடந்திருக்கிறது? கோகுல்ராஜ் என்கிற ஒரு மாணவனை திருச்செங்கோடு மலையிலிருந்து அழைத்து சென்று ISIS பாணியில் அவனை வீடியோவில் பேச வைத்து, நான் சாதி மாறி காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பேச வைத்து அவனின் கழுத்தை அறுத்து வீடியோவில் வெளியிட்டவர் யுவராஜ் என்கிற அந்த கொலைகாரன். அவனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறது. சாகும் வரை அவன் ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த யுவராஜ் என்பவன் பரோலில் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிக்காக வருகிறார். அவருடைய உறவினர்கள், அவரை சார்ந்தவர்கள் கடந்து அவர் ஏதோ ஒரு தியாகி போலவும், இந்த தேசத்திற்காக உழைத்தவர் போலவும், இந்த தேசத்திற்காக சிறை சென்றவர் போலவும், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி சிறை கொடுமையை அனுபவித்தவர் என்கிற பாணியில் அவரை வரவேற்ற விதம் நம்மை பதற வைக்கிறது. வெகு தைரியமாக யுவராஜ் செய்தது அனைவருக்கும் தெரியும். அவர்தான் விஷ்ணு பிரியா என்கிற டிஎஸ்பியின் தற்கொலைக்கு காரணம். அவர்தான் கோகுல்ராஜின் மரணத்திற்கு, படுகொலைக்கு யுவராஜ் தான் காரணம். அப்படிப்பட்டவர்கள் அவர்தான் குற்றவாளி என்று தீர்மானித்து பல நூறு சாட்சிகளை விசாரித்து ஆராய்ச்சி செய்துதான் நீதிமன்றம் அவருக்கு அந்த தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியை கொண்டாடுவதும் போற்றுவதும், அவரை ஒரு பெரிய தியாகி போல் அவரை சித்தரிப்பதும், இதுபோல் படுகொலை செய்பவர்களை ஊக்குவிக்காதா? அவர்களை மேலும் மேலும் இந்த படுகொலை செய் என்று தூண்டாதா? இது சமூகத்தின் குற்றமா இல்லையா? அவர் வரட்டும், நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அனுமதி வாங்கி கொண்டு பரோலில் அவருடைய வீட்டு நிகழ்வுக்கு அவர் வரட்டும், போகட்டும், அது அவர்களுக்கு சார்ந்தது. ஆனால் ஒரு தியாகி வருவதை போல் அவரை கொண்டாடும் அந்த மனநிலை என்பது ஒரு கொலைகாரனை ஊக்குவிக்கிற மனநிலையா இல்லையா? அதை நாம் செய்யலாமா? அப்படி இளைஞர்கள் செய்வதை இந்த சமூகம் அனுமதிக்கிறதா, ஏற்றுக்கொள்ளுகிறதா? இப்படி ஒவ்வொரு கொலைகாரனையும் இந்த நாம் கொண்டாட ஆரம்பித்தால் செய்கிற கொலைகள் நியாயமாகாதா? இதைத்தான் முனைவர் திருமாவளவன் அவர்கள் கொலை செய்த ஒரு கொலைகாரனை கொண்டாடுகிறது இந்த சமூகம் என்று அவர் விழுப்புரத்தில் பேசும்போது எடுத்துரைத்தார். ஒரு ஆதங்கத்தோடு எடுத்து வைத்தார். நாமும் அதே ஆதங்கத்தோடு கேட்கிறோம். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு கொலைகாரனை கொண்டாடும் மனநிலை என்பது அவர் மேலும் மேலும் கொலைகளை செய்வதற்கு ஊக்கம் கொடுப்பது போல் இருக்கிறது. அல்லது இனிமேல் இது ஒரு பாடமாக அமைந்து விடாதா? ஆக யாரோ ஒரு மாணவரை காதலித்தான் என்று சொல்லி அவன் கழுத்தை அறுத்து படுகொலை செய்தால்
இது போன்று மாலையும் மரியாதையும் சமூக அந்தஸ்தும் கிடைக்கும் என்று இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன் உதாரணமாகிவிடாதா? கொங்கு பகுதியில் அது நடக்கலாமா? கொங்கு பகுதி மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் கொலை செய்தால் பெயர் கிடைக்கும், கொலை செய்தால் சமூகத்தில் அரசியல் அந்தஸ்து கிடைக்கும், கொலை செய்தால் மாலையும் மரியாதையும் கிடைக்கும், கொலை செய்தால் நமக்கென்று ஒரு படை உருவாகும், கொலை செய்தால் சமூகத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடிய நபராக மாறலாம் என்ற ஒரு உதாரணம் இந்த இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடாதா? உங்கள் வீட்டு பிள்ளைகளை கொலைகாரர்களாக மாற்றி விடாதா? அவர்களின் வாழ்வு சிதைந்து போகாதா? கோகுல்ராஜ் செய்த குற்றம் என்ன? அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அவன் அந்த பெண்ணை காதலித்தான் என்று அவன் காதலித்தார்கள் என்பதற்கான எந்த சாட்சியமும் இல்லை. அந்த பெண்ணிடம் உதவி கேட்டிருக்கிறான். கல்லூரியில் படிப்பதற்கு கட்டணம் 5000 ரூபாய் கட்ட வேண்டும், உதவி செய்வாயா என்று கேட்டிருக்கிறான். அந்த பெண் கொண்டு வந்து அந்த மலையின் அடிவாரத்தில் அந்த பையனிடம் கொடுத்திருக்கிறாள். இதுதான் நடந்தது. அது கேமராவில் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் வைத்துத்தான் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் வாதாடி யுவராஜிற்கு தண்டனை வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு கொலைகார குற்றவாளியை நியாயப்படுத்தும் விதமாக, அவன் செய்த கொலையை நியாயப்படுத்தும் விதமாக சில இளைஞர்கள், எல்லா இளைஞர்களையும் நான் குறிப்பிடவில்லை, சில இளைஞர்கள் அன்றைக்கு அவர்கள் கொண்டாடிய விதம் நமக்கு பதவிதைப்பை உருவாக்குகிறது. இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த இளைஞர்களை ஏன் இப்படி தவறாக வழிநடத்துகிறார்கள்? இளைஞர்கள் ஏன் இந்த தவறான பாதையில் செல்லுகிறார்கள்? இளைஞர்களின் மனநிலையை ஏன் இப்படி மூளை செலவை செய்கிறார்கள்? இளைஞர்களை ஏன் இந்த வன்முறை பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள்? இளைஞர்களை ஏன் கலவரக்காரர்களாக மாற்றுகிறார்கள்? எதற்கும் கொலை என்பது தீர்வே அல்ல என்கிற பாடத்தை சொல்ல வேண்டியவர் யுவராஜ் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் அவசரப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன், செய்துவிட்டேன். ஆனால் இளைஞர்களே, தம்பிமார்களே, இதுபோல் குற்றத்தை செய்து விடாதீர்கள் என்று சொல்லி இருந்தால் யுவராஜ் திருந்தி விட்டான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தன்னை கொண்டாடுவதை பார்க்கும்போது அதை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் யுவராஜ் நடந்து கொண்டாரே தவிர, தான் செய்த தவறை தவறென்று ஒத்துக்கொள்ளாத மனநிலை தான் அந்த காணொளிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற கொங்கு பகுதி மக்களே, தமிழக மக்களே, இதுபோல் குற்றவாளிகளை நாம் என்றைக்கும் ஊக்குவிக்க கூடாது. நம் வீட்டிலேயே அப்படி ஒரு குற்றவாளி உருவாகலாம், நம் உறவிலேயே அப்படி ஒரு குற்றவாளி உருவாகலாம். நினைத்து பாருங்கள், நாம் பெற்ற பிள்ளை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைபட்டு கிடந்தால் நம் வாழ்க்கை என்ன ஆவது? ஒரு இளைஞனின் வாழ்க்கை என்ன ஆவது? அந்த இளைஞனை நம்பி இருக்கிற அவனின் பெற்றோர் என்ன ஆவது? அந்த இளைஞனை நம்பி இருக்கிற அவனுடைய சகோதர சகோதரிகள் என்ன ஆவது? இப்படி இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் இந்த போக்கை திருமாவளவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் கண்டிக்க வேண்டும். ஆகவே யுவராஜ் போன்ற குற்றவாளிகளுக்கு, சிறையில் அடைபட்டிருக்கும் வாழ்நாள் தண்டனையாளனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்ததை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இனியும் அதுபோல் தவறு நடந்து விடாமல் நாம் இதிலும் ஆட்சியாளர்களை குறை சொல்லி தவறில்லை. மக்கள் சில விஷயங்களில் விழிப்போடு இருக்க வேண்டும். யுவராஜ் போன்றவர்களை கொண்டாடும் இந்த நிகழ்வை இதுபோல் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் முடிவு செய்தால் இதை மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மாலையும் மரியாதையும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் எச்சரிக்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.